பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் வாசித்த அந்த சங்கீதம் எல்லாரும் எடுத்துங்க. 62ஆம் சங்கீதம். 62ஆம் சங்கீதம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை 8ஆம் வசனம். செவ்வாய்க்கிழமை வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதாக தான் நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க எல்லாரும். ஜனங்களே சொல்லுங்க, வாய் திறந்து, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். 34ஆம் சங்கீதத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கர்த்தரை நான் சொல்லுங்க, வாய் திறந்து, எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி சொல்லுங்க எப்போதும் என் வாயில் இருக்கு. அது 34:1. இங்க இன்னைக்கு என்ன சொல்றாரு? எக்காலத்திலும் அவரை என்ன செய்யுங்க, நம்புங்கள். இப்போ இன்னைக்கு செய்தி அதான் பார்க்க போறோம். எக்காலத்துல நம்புறோமா? சாதகமா இருந்தா எல்லாம் ஈஸியா நம்புவோம். வரிசை அப்படி எல்லாம் நல்லபடியா நடக்குது, இதுவும் நடந்துடும்ன்றாங்க. இருக்கிற நிலைமை அப்படி கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது. அப்ப எத்தனை பேர் நம்புவோம்? நீங்க அதான் பார்க்க போறோம். எப்படி அவரை நம்பணும், எந்த சூழ்நிலையில் அவரை நம்பணும், நம்புறதால நமக்கு என்ன கிடைக்கும், அதை தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நம்ம பார்க்க போறோம். எக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க சொல்லுங்க, ஊற்றி விடுங்கள். நம்புறவங்க தான் இருதயத்தை ஊற்றுவாங்க. புரியுதா? எப்பவுமே ஒருத்தர்கிட்ட போய் கூட பிறந்தவங்களோ ரொம்ப தெரிஞ்சவங்களோ இல்லை உடன் பிறந்த என்ன சொல்றது சகோதரிங்க, சர்ச்சில் இருக்கிற ஒரு சகோதரர்களோ சகோதரிகளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏதோ ஒரு வேதனை, புரியுதா? அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் என்ன செய்வீங்க, ஓப்பனாக எல்லாத்தையும் பேசுவீங்க. இல்லைன்னா நல்லா இருக்கமா அப்படின்ட்டு உள்ள பாரத்தை உள்ள வச்சுக்கிட்டே என்ன செய்வோம், போயிடுவோம். அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் தான் சொல்லுவோம். அப்போது நீங்கள் இங்கே வந்திருக்கிற இந்த இடம் தேவ சமூகம், புரியுதா? அவரை நம்பி வந்திருக்கிறோம். இங்கே வரும்போது உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஒன்றும் மறைக்காமல் அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஊற்றி விடுங்கள். அண்ணால் அப்படி தான் பண்ண. 1 சாமுவேல் 1:15. மன கிளேசம், அவ்வளோ பேச முடியாத துக்கம், பாரம், கவலை, வேதனை, இதெல்லாம் எங்கே வந்து ஊற்றுறாங்க? தேவ சமூகத்தில். யாரும் இல்லாத நேரத்தில், ராத்திரி நேரத்தில் வந்து எல்லாம் தூங்குற நேரத்தில் அந்தமா வந்து இருதயத்தை என்ன செய்தார் சொல்லுங்க, ஊற்றி ஜெபித்தார்கள். அதே அதிகாரத்தில் கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அது எதுக்காக ஜெபம் பண்ணாங்களோ, பிள்ளை இல்லைன்னு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த மகளுக்கு என்ன செய்தார் சொல்லுங்க, பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? அதனால நம்புகிறவர்கள் இருதயத்தை என்ன செய்வாங்க சொல்லுங்க, ஊற்றுவார். ஆண்டவர் அதான் சொல்லுங்க, இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ராத்திரியில முதல் ஜாமத்தில் என்ன செய், எழுந்துரு, உன் கைகளை அவரிடத்துக்கு என்ன செய், ஏறிடு. புலம்பல் 2:19. கைகளை என்ன செய், ஏறிடு. அப்போ எந்திரிச்சு பிள்ளைங்களுக்காக உங்க கைகளை என்ன செய்யுங்க, உயர்த்தி. அங்க போட்டிருக்கு, உன் இருதயத்தை அவர் சமூகத்தில் என்ன செய், ஊற்றிவிடு. புரியுதா? அதனால எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு இருதயத்தை ஓப்பனாக திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும், அங்கே அண்ணால் போய் பேசும்போது வார்த்தை வரல, சத்தம் ஏதோ கேட்குது, உதடு அசையுது. ஆனால் அவ உள்ளத்தில் என்ன பாரம் இருக்குதுன்றத நல்ல பாட்டு பாடும். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். புரியுதா? அப்போ உள்ளத்தில் என்ன இருக்குது, நீங்கள் பேசுகிற வார்த்தை முழுசாக வருதோ வரலையோ அது யாருக்கு தெரியும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு. அதனால் அவள் உள்ளத்தில் இருந்த கிளேசத்தெல்லாம் கர்த்தர் அறிந்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அண்ணாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை எக்காலத்திலும் என்ன செய்யுங்க, நம்புங்க. புரியுதா? அப்போ எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவரை நம்பணும், நம்புறதால நமக்கு என்ன பலன், புரியுதா? நான் மாற்றி எழுதிட்டேன். ஆனால் முதல்ல இப்போ எதை பார்க்க போகிறோம், எந்த சூழ்நிலையில் அவரை நம்ப போகிறோம், அதான் இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறோம். புரியுதா? இப்போ முதல்ல எடுங்க யோபு 13:15. யோபு 13 அதிகாரம் 15ஆம் வசனம். யாரோ ஒருத்தர் வாசிங்க. யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும்
நான் அவர் மேல என்ன செய்வேன் சொல்லுங்க, நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் விளக்கி காட்டுவேன்ற. இப்போ யோபு மாதிரி இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் யாருக்கும் அப்படிப்பட்ட கஷ்டம், அடிமேல அடி சொல்லுவோம், அதை போல யாருக்கும் வந்ததில்லை. முதல்ல என்னாச்சு, வீடெல்லாம் இடிஞ்சுது, ஆஸ்தியெல்லாம் போச்சு, ஒட்டகம் எருது கழுதைகள் என்னென்னலாம் அந்த எல்லாம் பவுஞ்சா கூட்டம் கூட்டமாக வந்து தள்ளின்னு போயிட்டாங்க. அப்புறம் வீடு இடிஞ்சு 10 பிள்ளைங்க விருந்து பண்ணும்போது 10 பிள்ளைங்க மேலே வீடு இடிஞ்சு 10 பிள்ளை ஒரே நாளில் போச்சு. யாருக்கும் இப்படிலாம் நடக்காது, புரியுதா? அப்போ கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு சொத்து. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சேலஞ்ச் என்ன, இதெல்லாம் போனால் மனுஷன் கவலைப்பட மாட்டான், அவனை தொட்டு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறான், உயிர் எடுக்க உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன், நீ ஒன்றா அவனை தொட்டு டெஸ்ட் பண்ணி பாருன்ட்டு. உடலெல்லாம் ஒரு வேதனை, பருக்கள், கொப்பளங்கள், வேதனை, புரியுதா? அந்த வேதனையின் மத்தியில் அவர் சொல்கிறார், அந்த வேதனை எப்படி நான் பாருங்க. அதிலே முந்தின 2 வசனம் வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 13-14 வாசி. நீங்கள் மௌனமாக இருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும். நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை கையிலே வைப்பானேன். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாரு. பைபிள் படிக்கும்போது அப்படியே வேகமாக படிக்கூடாது, நிதானமாக. அவர் சொல்றாரு, என் பற்களினால் என் சதையை பிடுங்கி அப்படின்னா அர்த்தம் சரீரம் முழுசும் வேதனை, கொப்பளங்களை தான் நான் சொன்னேன், பருக்கள், கொப்பளங்கள், வேதனை. இன்னும் சொல்ல போனால் அவங்க சகோதரர்கள் வராங்களாம், 2ஆம் அதிகாரம் அப்புறம் நீங்கள் படிச்சு பாருங்க, பின்னால் இருக்கும். 10 அவனை உருத்தெரியலையாம், ஒரு வார்த்தை, அவனை உருத்தெரியாமல் அவனுடைய துக்கம் கொடிய துக்கம் சொல்லி அவனை தேற்ற வந்த மக்கள் 7 நாள் வாயை திறக்க முடியாம். ஓ, நம்மளுக்கும் எவ்வளோ பாடு வந்திருக்கு. நமக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்ல வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க, ஜெபம். அவங்க வந்தவங்க அவங்க வாயை அடைச்சி போச்சு நமக்கு நடந்ததை பார்த்து. அப்படி ஒரு சூழ்நிலை யாருக்கு வந்தது? யோபுக்கு வந்தது. 7 நாள் பேசாம மௌனமா இருக்கிறான். அவனை உருத்தெரியலன்னா அர்த்தம், அவன் சரீரம் இவன் தானா யோபு அப்படின்ற அளவுக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு வேதனை. அதான் சொல்றாரு, பற்களினால் சதையை பிடுங்கலாம் போல இருக்குது. அப்போட சொல்றாரு, வருகிறது வரட்டும். யாரு சொல்லுவோம்? எத்தனை பேர் சொல்லுவோம்? என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம் தவிர, புரியுதா? அங்க வார்த்தை பார்த்தீங்களா 13ல, வருகிறது வரட்டும், வரது வரட்டும். இதுக்கு மேல என்ன? என் உயிர் போகணும் அவ்வளவுதானே. என்னை கொன்னே போட்டாலும் சொல்ல மாட்டீங்களே. இப்போ நான் அவர் மேல, வாயை தரங்க, அவர் மேல நம்பிக்கையாயிருதா, எக்காலத்தையும் நம்புங்கள். இவ்வளோ வேதனை நடுவில், பாடுகள் நடுவில் யோபு சொல்றாரு, புரியுதா? வர்றது வரட்டும். இதுக்கு மேல என்ன இருக்குது? வந்தா வந்துடுச்சு, இதுக்கு மேலதான் வரும். என்னது? என் உயிர் தான் போகணும், அவ்வளவுதான். போனாலும் போகட்டும், கொன்னே போட்டாலும் சொல்லுங்க, நான் அவர் மேல நம்பிக்கையாயிருப்பேன். அந்த யோபுடைய வேதனை என்ன, அந்த படிக்கும்போது எனக்கு தொட்ட வார்த்தையெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். 19ல் 20ஆம் வசனம் வாசிங்க. 19 அதிகாரம் 20ஆம் வசனம். 19 அதிகாரம் 20ஆம் வசனம். எலும்பெல்லாம் தோலோட ஒட்டிச்சான். எவ்வளவு வேதனை. அடுத்தது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் தான் மிஞ்சி இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சதையெல்லாம் உருவழிஞ்சு போயிடுச்சு. ஒரு சில நேரத்தில், முன்னாடி காலத்தில், இப்போலாம் கொஞ்சம் உலகத்தில் அநேக தேசங்கள் ஒரு சில நாடுகளுக்கு உதவி செய்து அப்படி இப்படி கொஞ்சம் ஓலாக இருக்கும், ஓரளவுக்கு நல்லா இருக்கிறான் உலகத்தில் இருக்க எல்லா தேசமும். சோமாலியான்ட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சோமாலியா, எத்தியோப்பியா கூட, அங்கேருந்து ஒரு சில ஃபோட்டோலாம் வரும். இப்போல்லாம் ஃபோன் இருக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது, ஃபோட்டோலாம் வரும். பஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? வெறும் எலும்பு தோல் தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டம் அந்த தேசத்தில். அப்போ அதை போல சொல்றாரு, என் தோல் எல்லாம் எலும்போடு ஒட்டிக்கிச்சு, பற்களை மூடுறது கொஞ்சம் தோல் தான் மிஞ்சி இருக்குதான். எவ்வளோ வேதனை.
இந்த வேதனை நடுவில் அவர் சொல்றாரு, சொல்லுங்க, வருகிறது வரட்டும், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கை. இதுதான் எக்காலத்தில் எந்த நல்லா இருந்தாலும் நம்பணும், சாதகமாக இருந்தாலும் நம்பணும், பாதகமாக இருந்தாலும் நம்பணும். அப்போ சொல்றாரு இன்னொரு வார்த்தை, இதில் 23 அதிகாரம், யோபுலேயே 23 அதிகாரம் எடுத்துங்களா, ஒரு 9-10 2 வசனம் வாசிங்க. 23. இப்போ கவனிங்க, இந்த வேதனை நடுவில் இது ஏன் வந்ததுன்னு. யோபு ஏதாவது தப்பு பண்ணாரா? ஏன்னா ஆண்டவருக்கு மேலே யாரும் சாட்சி கொடுக்க முடியாது. அவரே சொல்றார், சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு, நீ அவன் மேலே கண் வச்சிருக்கிற, ஆனாலும் யோபு போல உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற அவனை போல பூமியில ஒரு ஆள் இல்லைன்ட்டார். புரியுதா? அப்போ அவ்வளவு உத்தமனான ஒரு மனுஷன், அவனுக்கு வேதனை. இப்போ அவர் என்ன பண்றாரு, ஏதாவது அவர்கிட்ட போய் சொல்லலான்னு பாக்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம் 23:9. இடது ஒரு நான் அவர்கிட்ட போய் முறையிடலான்னு பாக்குறேன். நம்ம எல்லாம் சொல்றோம்ல, நம்ம இருதயமே குத்துச்சுன்னா திருந்திடுவோம், இதனால தான் இப்படிலாம் நடந்ததுன்ட்டு. ஆனால் நம்ம சோதித்து சோதித்து பார்க்குறோம், ஆராய்ஞ்சு பார்க்குறோம், நம்மகிட்ட இது தப்பு இருக்காம தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர்கிட்ட முறையிடுவீங்களா? முறையிட மாட்டீங்க. முறையிடுவோம். ஏன்டவரே எங்களுக்கு இப்படி வந்தது, ஏன் இப்படி நடக்குது? அப்போ யோபுக்கு தெரியுது அவர் எதுவும் பண்ணலன்ட்டு. அதனால தேவனுடைய சமூகத்தில் போய் முறையிடலான்னு போறாரு. என்ன சொல்றாரு, அவர்கிட்ட போய் தேடும் போது 9ஆம் வசனம், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்து அவர் பார்க்க முடியல, காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். இந்த ரகசியம் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் தான் தெரியுமே தவிர யோபுக்கு தெரியாது. இப்போ இந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கிறதால யோபுக்கு இதனால தான் நடந்ததுன்னு போகிறோம், யோபுக்கு தெரியாது. இப்போ போய் முறையிடலான்னு போறாரு, ஆனால் அவரை பார்க்க முடியல. எத்தனை பேர் என்ன ஆண்டவரே இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டால் பதில் கூட சொல்ல மாட்டீங்களா? கோபம் வருமா வராதா? யோபுக்கு கோபம் வரலங்க, எக்காலத்தில் அதான் நம்புறது. சொல்றாரு, ஆனாலும் இது ஏன் எனக்கு நடக்குது எனக்கு தெரியாது, நான் போற பாதை எனக்கு தெரியல, ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது ஏன் நடக்குது நமக்கு தெரியல, ஆனா யாருக்கு தெரியும்? வாயத்திற்கு சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நான் போகும் வழியை சொல்லுங்க, அவர் அறிவார். நான் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். கையில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, புரியுதா? ஆண்டவர் சொல்ற மத்தேயுல 5:12, என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினா நீங்க பாக்கியவான்கள், பரலோகத்தில் அதற்கு பலன் உங்களுக்கு மெய்யாக பலன் உண்டு. கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வேதனையை மத்தியில எத்தனை பேர் நம்புவோம்? அவனுடைய நம்பிக்கை. இன்னும் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு நாள் முடியும். அவர் எனக்கு தெரியல, பதில் சொல்லல, ஆனா நான் போற ரூட் அவருக்கு தெரியுது. சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். அப்போ ஒரு எதிர்காலம் அவனுக்கு நல்லா தெரியுது. எல்லாம் முடிந்த பிறகு திருப்பி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றது சொல்றார். அதான் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அந்த சூழ்நிலையில எனக்கு என்ன நடக்கும்னு சொல்றாரு. 19ஆம் அதிகாரம் இப்போ யோபுல 19ல கவனிங்க, 25ல நான் வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இப்போ ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்தோம், தோல் தான் கொஞ்சம் மிஞ்சி இருக்குதான், அந்த தோலே அழுகி போனாலும் அப்போ அவனுக்கு தேவன் எனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். அந்த சமகால சூழ்நிலையும் சொல்றாரு, மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குதுன்றதே சொல்றாரு. எல்லாமே அழிந்து போனாலும் அந்நிய கண்கள் சொல்றாரு பாரு 27ல, அவரை இசைந்து வாசிங்க 27ஆம் வசனம், அவரை நானே பார்ப்பேன். சொல்லுங்க வாயை திறந்து, நானே பார்ப்பேன். அப்ப நல்லா கவனிங்க, அவர் அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை குறித்து சொல்றாரு. அதே போல நீங்களும் நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொல்லுங்க, எதை நீங்க தேடுறீங்களோ அதை நான் பார்ப்பேன். வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா? எதை நான் தேடுறேனோ அதை பார்ப்பேன். அதான் அந்த 62ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம், நான் நம்புகிறது சொல்லுங்க அவரால். எந்த சூழ்நிலையும் நான் அவரை நம்புவேன். அப்படி நான் நம்பும் போது நான் நம்புறது
அவராலே வரும். இதே போல யோபு சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், அவரை நானே பார்ப்பேன். அப்ப நீங்க எதை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ உங்க கண்கள் அதை காணத்தக்கதாக கர்த்தர் செய்வார். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, எக்காலத்தில் வாயை திறக்க மாட்டீங்க, சொல்லுங்க எக்காலத்திலும் அவரை. எப்படி? பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, சோதனைகள் மத்தியில அவரை நம்புவேன். ரெண்டாவது யோவான் 20:29, யோவான் 20:29. அதுக்கு பிறகு நம்புறவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம ஷார்ட்டா பார்ப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தோமா பார்த்து சொல்றாரு, நீ என்னை பார்த்ததால விசுவாசிக்கிற, உன்னோட யார் பாக்கியவான்னா பார்க்காம விசுவாசி. ஏன்னா முந்தின வசனத்தால் நீங்க 24 பார்த்தீங்கன்னா இயேசு வந்து பூட்டப்பட்ட அறைக்குள்ள அதுக்கு முந்தின வசனத்துல இருக்கு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்றார். புரியுதா? அப்ப யாரும் இல்ல, திதுமை எனப்பட்ட தோமா அவங்களோடு கூட இல்ல. அப்போ அவனை பார்க்கும்போது நாங்க கர்த்தரை பார்த்தோம் அப்படின்னு அவன் சொல்றான், நீங்க அவரை பார்த்தே இருக்க முடியாது, ஏன்னா நம்ம தானே அவரை கல்லறையில் வச்சோம், இது எப்படி அவர் வருவாரு அப்படின்ட்டு சொல்றான். என்ன சொல்றாரு கவனிங்க, அவருடைய கைகளில் ஆணிகளிலாம் உண்டான காயத்தை நான் பார்த்து, 25, அந்த காயத்தை என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் ஒரு காயம், கையில ஒரு காயம், அடுத்தது அந்த காயத்துல விரலை விட்டு நான் பார்த்தாலொழிய போட்டாலொழிய நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின் போது இப்போ அதே இயேசு தோமாவை தேடி வரார், சொல்றாரு வா அப்படின்ட்டு. அன்னைக்கு அப்போ சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றாரு பாருங்க, நீ உன் விரலை இங்க நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்ட்டு இப்போதான் சொல்றாரு. நீ இப்போ என்னை பார்த்து விரலை பார்த்த ஆணி இருக்கிற காயம் இருக்குது, விழாவில் ஈட்டினால் குத்தப்பட்ட காயம் இருக்குது, காயங்களை பார்க்குற, இதெல்லாம் பார்த்து நீ நம்புற. ஆனா ஒரு சந்ததி வரப்போது, நீ என்னை கண்டதினாலே நம்புகிறாய், விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க பாக்கியவான். இன்னைக்கு யாருமே இயேசுவை நேரில் பார்க்கல, ஆனா நம்புறோம். பைபிள் எழுதி இருக்குது, சரித்திர புருஷர், இயேசு பிறகு இத்தனை வருஷம் ஆச்சு, இயேசு இந்த சிலுவையிலே எனக்காக கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார், ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், அவர் ரத்தத்தின் புண்ணியத்தால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அடக்கம் பண்ண மறித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். இந்த இயேசு மறுபடியும் எனக்காக என்ன செய்வார், வரப்போற. இதெல்லாம் நம்ம நம்புறோம். யாருமே நேரில் பார்க்கல, முகமுகமா யாரும் இயேசுவை பார்க்கல, நம்புறோம். ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனத்தில் அப்படி பார்க்குறோம், சாயலா பார்க்குறோம், நேரில் யாரும் பார்க்கல, ஆனா நம்ம நம்புறோம். இதான் சொல்றாரு ஆண்டவர், நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாமல் நம்புறோம் பாருங்க, அவங்க தான் பாக்கியம். எத்தனை பேர் இப்படி இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாம் இருந்தாதான் நம்புவோம், இல்லைன்னா நம்புறீங்களா? இப்போ ஒரு வசனம் வாசிங்க, ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 24, 25 2 வசனம் வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? பார்க்கறத நம்புறது நம்பிக்கையா? சொல்லுங்க, உங்களதான் பார்த்து கேட்கிறேன். எல்லாம் வந்தவன நம்புறேன்றது நம்பிக்கையா? புரியுதா? இப்போ எத்தனையோ காரியத்தை ஜெபம் பண்றீங்க, வந்தவன நம்புறமா இல்ல வரதுக்கு முன்னாடியே நான் நம்புகிறது? அந்த 5ஆம் வசனம் மறக்காதீங்க, நான் நம்புகிறது வாயத்தன்னு சொல்லுங்க, அவராலே வரும். இதான் நம்பிக்கை. இன்னும் பார்க்கல, எத்தனையோ காரியங்கள் நீங்க ஜெபம் பண்றீங்க, இன்னும் பார்க்கல, ஆனா நம்புங்க. காணாததை நம்பினோமாகில் 25 நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்ப எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சோதனைகள் மத்தியில் அவரை நம்புங்க. எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நம்புறது பெருசு இல்லை. 2வது,
பார்க்காததை நம்புகிறோம். இப்போ இது வரைக்கும் பரலோகம் ஒன்று நின்று பைபிளில் படிக்கிறோம், செய்தி கேட்குறோம். யாரா பார்த்துருக்குமா நேரில்? பரலோகத்தில் யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் அங்கே போகிற நம்பிக்கை. புரியுதா? இயேசுவை யாரும் பார்க்கல. பேதுரு அருமையா நிருபத்தில் 1:8 1:8-9 எழுதுறாரு பாருங்க. புரியுதா? நீங்கள் அவரை தரிசியாமல் இருந்தும் அவர் மேல அன்புள்ளவர்களா இருக்கிறீங்க. அவரை பார்க்கல, ஆனா அவர் மேல அன்பு. இந்த அருமையான அந்த சம்பவம் இது. ஈசாக்குக்கு ரெபெக்கால கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செய்யறாங்க? பேசி கூட்டுன்னு போறாங்க. பொண்ணு வீட்டுக்கு யார் போனது சொல்லுங்க? ஆபிரகாமும் போல. யாரு? அவர் தான் மாமனார், ஈசாக்கோட பேர தகப்பனார். அந்த காலத்தில் அப்படிதான் கல்யாணம் நடந்திருக்கும். ஒருவேளை மாப்பிள்ளை போறாரோ இல்லையோ அவங்க குடும்பத்தார் போய் பேசுவாங்க. இப்போ ஆபிரகாமும் போல, மாப்பிள்ளையும் போல. ஆனா அங்க போய் எலியேசர் சொல்றாரு, இப்படி ஒரு எஜமானங்க எங்க தேசத்துல, கானான் தேசத்துல இருக்கிறாரு. ஆபிரகாம் உங்க சொந்தக்காரர் தான். அவருக்கு ஒரு பிள்ளை ஈசாக்கு. அந்த பிள்ளைக்கு தான் உன்னை பெண் கேட்டு நான் வந்திருக்கிறேன்னா, ஈசாக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இந்த ரெபெக்கா என்ன சொல்லிச்சு? ஏமா அந்த மாப்பிள்ளைக்கு மணப்பெண்ணா போறியா? நான் என்ன சொல்லிச்சு? நான் போகிறேன். இதுதான் நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். நம்ம யாருமே பார்க்கல இயேசுவை, ஆனா அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நம்பி அவரிடத்துல என்ன செய்கிறோம் சொல்லுங்க? அன்பு கூறுகிறோம். காணாததை நம்புகிறது, காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. சொல்லுங்க, காணாததை நம்பணும், பார்க்காத நம்புங்க. எந்தெந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இன்னும் பார்க்கல, ஆனா கர்த்தர் தருவார் நம்புங்க. நான் நம்புகிறது வாயத்தரு சொல்லுங்க, அவராலே வரும். நம்புகிறது அவராலே வரும். ரெண்டாவது, பார்க்காம நம்பணும். மூணாவது ரோமர்ல 4:18 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 4:18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் சான்ஸே இல்லைன்னா நம்பணும். எக்காலத்தில் நம்புங்கள். நான் மூணாவது சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டேங்க. நம்புறதுக்கு என்ன இல்லை, சான்ஸே இல்லை. நீங்கள் எதுக்கு ஒரு சில காரியங்களை பார்ப்பீங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனால் இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்றோம். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? ஆனால் நம்புங்க. இங்கே வந்தவொன்னு பாட்டு பாடும்போது ஒரு குடும்பத்தை எனக்கு ஞாபகப்படுத்தாங்க. பழைய சர்ச்சில் குட் சமாரிட்டனில் ஜெயக்குமார்னு ஒருத்தர் இப்போ இருக்கார். அவங்களுக்கு பிள்ளை இல்லை, ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு வந்தார். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. போனால் சான்ஸே இல்லைன்ட்டாங்க. ஆனாலும் நம்பிக்கையோட சர்ச்சுக்கு தொடர்ந்து வந்தாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தா அவரை மாதிரி அவர் என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதே போல் ஒரு பையன் போடலாம். புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. அதான் ஏதுவில்லாதிருந்தும். நீங்கள் அது மருத்துவத்துக்காக மாத்திரம் சொல்ல, வேற எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் நம்புறதுக்கு சான்ஸே இல்லைனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். புரியுதா? அந்த பாட்டு நல்ல பாட்டு. நான் என்ன பண்ணோம்? நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. புரியுதா? பாடுறது பெருசு இல்லை, நம் மனசு சொல்லணும். சான்ஸே இல்லைன்றாங்க, வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஆனாலும் சொல்லுங்க வாய் திறந்து, நான் நம்புவேன். என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். டாக்டரால் முடியாதது தேவனாலே கூடும். புரியுதா? அப்போ வாய்ப்பில்லாதிருந்தும், நம்புவதற்கு வாய்ப்பில்லாதிருந்தும், ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு என்ன செய்தான்? விசுவாசித்தான். பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவன் ஏறக்குறை 100 வயசு. ஆபிரகாம் குறித்து இங்க யாருக்கு 100 வயசு இல்லை. அடுத்தது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். மைண்ட்ல வைக்கல. இன்னைக்கு தோல்வி காரணம் என்ன தெரியுமா? எது நெகட்டிவா இருக்கு அதுதான் மைண்ட்ல வந்து நிக்குது. பாசிட்டிவா இருக்கிறது மைண்ட்ல வைக்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க.
அவர் சொன்ன வார்த்தைகளை நம்புங்க, அவர் செய்த அதிசயங்களை நம்புங்க. புரியுதா? அப்போ அவன் அதை மைண்ட்ல வைக்கல. என்னாது இருந்தா என்ன அர்த்தம்? அதை மனசுல வைக்கல. எதை தான் வைக்கிறாரு? கர்த்தர் சொன்னார், ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தையே நம்பி 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 100 வயசுல, சாராளுக்கு 90 வயசுல கர்த்தர் சந்ததியை கொடுத்தார். கையில வைத்து கர்த்தர் சூத்திரமானுமா விசுவாசத்தில் வல்லவனானான். சந்தேகப்படாமல், மார்க்ல சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமான 3 காரியம். எக்காலத்திலும் நம்முங்கள் பாடுகள், சோதனைகள், அதாவது எதிரான சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையில கர்த்தரை என்ன செய்யுங்க? நம்புங்க. 2வது சொல்லுங்க, காணாதிருந்து நம்பணும். பார்க்காததை நம்புங்க, கர்த்தர் உங்க கண்கள் காண செய்வார். 3வது, வாய்ப்பே இல்லைனாலும், சான்ஸே இல்லைனாலும், ஏதும் இல்லாதிருந்தும் ஆபிரகாம் நம்பினான். அப்போ வாய்ப்பு இல்லைனாலும் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் வாய்ப்புகளை உருவாக்கி தருவார், உண்டாக்கி தருவார். கையில வைத்து கர்த்தரை சூத்திரமோனோமா 3 பார்த்தோம். எக்காலத்தில் நம்புங்க. இப்போ நம்புறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு அர்த்தத்தை உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நம்புறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துல பார்த்து முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 28-25. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லுங்க செழிப்பான். வாயத்தில் சொல்லுங்க, கர்த்தரை நம்பினா என்ன வரும் சொல்லுங்க? செழிப்பான். 28-25 நீதிமொழிகள் 28-25. கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லுங்க செழிப்பு. எரேமியால பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நேரில் ஷார்ட்டா சொல்றோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன்னுடைய பயமாக்கி கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் அவாந்தரையான செடியை போல, காஞ்சி போன செடியை போல ஆயிடுவான். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட, எந்த சூழ்நிலை உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்பொழுதும் மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். கையில வைத்து கர்த்தரை சூத்திரமானுங்க. அப்ப நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் வாய்க்கணும்னா என்ன செய்யுங்க? கர்த்தரை வாய்த்தர சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரை நம்புங்க. 37ஆம் சங்கீதத்துல நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படும். அதோட முடியல, தீவினை செய்கிறவர் மேலும் பொல்லாத மனுஷன் மேல என்ன செய்யாத? எரிச்சல் அடையாத. அப்போ உங்களுக்கு வர வேண்டியது வேற யாரை தட்டி பறிச்சுட்டாங்கன்னா நமக்கு நிச்சயமா கோபம் வரதான் செய்யும். ஆனா நீ என்ன செய்? கோபப்படாத, எரிச்சல் படாத, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். புரியுதா? அப்ப கர்த்தரை நம்புகிறவன் சொல்லுங்க சரி. இங்க வந்தீங்க, நீ என்னென்ன ஆண்டவர் இன்னைக்கு சொன்னாரோ அப்படியே நம்பிப்போம். இன்னொரு வார்த்தை சங்கீதத்தில் 52:7-8 வாசிங்க. முதல்ல 62:8 பார்த்தோமா, இப்ப 52. தேவனை தன் பலனாக எண்ணாமல் செல்வ பெருக்கத்தை, அதான் எரேமியால சொன்ன மாதிரி, செல்வ பெருக்கத்தை நம்பி தீவினையை பலத்து கொண்ட மனுஷன். இதான் ஒரு கூட்டம். அப்படி தேவனை நம்பல, செல்வ பெருக்கத்தை நம்புது, சுய பலத்தை நம்புது, மனுஷன் நம்புது, மாம்சமானதை நம்புது. அவன் இப்படிலாம் போயிடும். பின்னால இருக்குது தேவன் அவனை என்னன்னைக்கு அழித்து கூட அதெல்லாம் இருக்கு. இப்ப நானும் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற மக்கள் அப்படி. ஆனா நான் எப்படி? நானும் வாயத்தில் சொல்லுங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி, தேவனை நம்பி இருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? பச்சையான, வாயத்திர சொல்லுங்களேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல. புரியுதா? அதான் உலகத்துல 2 பகுதி. ஒரு கூட்டம் சொந்த பலத்தை நம்புது, மாம்சமானதை நம்புது, பணத்தை நம்புது, பதவியை நம்புது. புரியுதா? ஆனா நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? அவரையே. புரியுதா? அதனால கவனிங்க, கர்த்தர் அப்படி நம்புகிறவர்கள் என்ன செய்வார் சொல்லுங்க? செழிக்க செய்வார். 2வது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன? சங்கீதம்
சங்கீதம் 22 22:4 வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது. நம்பினார்கள். வாயத்திற சொல்லுங்க, நம்ம அவரை நம்பி எதுக்கு வந்திருக்கிறோம்? எத்தனையோ காரியங்கள் இந்த வாரத்துல திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்னமோ சூழ்நிலை வந்தது. இதுக்கெல்லாம் ஒரு பதில் ஆண்டவர் தருவாருன்னு இப்ப யாரை நம்பி வந்திருக்கிறோம் சொல்லுங்க? ஆண்டவரை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். புரியுதா? அப்படி நம்பி வரும்போது கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பிதாக்கள் நம்பினார்கள், அவர்களை நீர் விடுவித்தீர். அதே போல நாங்க உம்மை நம்பி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்வதில்லை? வாயத்தர சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. தமிழ்ல இருக்குது, அதுக்கு 2-3 டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு, விதவிதமா இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா ஏமாற்றம் அடைவதில்லை. வாயத்தர சொல்லுங்க, அவரை நம்பி வந்தா நீங்க என்ன மாதிரி சொல்லுங்க, திரும்பி போகும்போது ஏமாற்றத்தோட போக மாட்டீங்க, வாயை திறக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏமாற்றம் அடைவதில்லை. ஃபாதர் பாட்டு சொல்லுவோம், என்ன பாட்டு? அவமானம் அடைவதில்லை. புரியுதா? அப்போ அவமானம் அடைவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. இன்னும் சொல்ல போனா இன்னொரு வார்த்தை இருக்குது, குழப்பம் அடைவதில்லை. இப்போ இத்தனையோ காரியங்கள் நமக்கு முன்னாடி நிக்குது, இப்படியா அப்படியா, இதுவா என்ன செய்யறது, குழப்பம். ஆனா கர்த்தரை நம்பி இங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் குழப்பத்தோடு அனுப்ப மாட்டார், தெளிவான ஒரு சமாதானத்தோடு என்ன செய்வார் சொல்லுங்க, அனுப்புவார். கையில வைத்து கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? நம்பினவர்களை கர்த்தர் விடுவித்தார், அவர்கள் வெட்கப்படவில்லை. அதனால்தான் ரோமர்ல அருமையான ஒரு வார்த்தை, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன், விசுவாசமா இருக்கிறவன் எவளோ அவன் வெட்கப்படுவதில்லை. 9:33, 10:11 2 இடத்துல இருக்கும் ரோமர். புரியுதா? அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் அவன் வெட்கப்படுவதில்லை. எப்படின்னா, புரியுதா? அவரை நம்புறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சீயோன் பர்வதம் 125:1 யாராவது வாசிங்க. சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. அந்த 62 சங்கீதம் ஆரம்பம், நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரோட உறவு அதிகமாக அதிகமாக நம்பிக்கை பெருக பெருக பின்னால சொல்றார், நான் அசைக்கப்படுவதே இல்லை. புரியுதா? அப்போ அவரை நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா? மலை போல நிற்பாங்க. வாயத்தர சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டேன் சொல்லுங்களேன். மலை போல நிற்பாங்க. சீயோன் பர்வதம் அசைக்கப்படாது போல கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பார்கள். 50ஆம் அதிகாரம் ஏசாயா 7ஆம் வசனம், அதை வாசித்து அடுத்தது போயிட்டு சீக்கிரமா. 57 ஏசாயா 57 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை சேர்க்கிறார், அதனால நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். என் முகத்தை எப்படி இருக்கிற? கற்பாறை போலதான், மலை போல. நாங்க இங்க நடக்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா வந்தாலும் பாசிட்டிவா வந்தாலும், புரியுதா? வர்றதெல்லாம் அப்படி சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் மலை போல நில்லுங்க, கற்பாறை போல ஆக்கினேன். இது ஆண்டவரை கொடுத்த வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை. நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் அசைக்கப்படுவதில்லை, கற்பாறை போல இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார் சொல்லுங்க? துணை நிற்கிறார். கையில வைத்து கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோம். முதல்ல என்ன ஆசீர்வாதம்? செழி வாய்க்க செய்கிறவர். 2வது சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. 3வது கடைசியா 2 நாளாகமம் 20:25 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 2 நாளாகமும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி 20:20 20:20 வாசிங்க. 20:20 அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை. நம்ம இப்ப யோசேபா சொல்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற, கேளுங்க. என்ன கேட்கணும்? உங்கள் தேவனாகிய கர்த்தரை
நம்புங்கள், அப்பொழுது சொல்லுங்க நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஏன்னா ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே பேசுறார். தீர்க்கதரிசி மூலமா ஒரு மனுஷன் மேல தேவ ஆவி இறங்கி அவன் பேசுறார். ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பணும். சொல்லுங்க வாயத்திலிருந்து. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினா நம்ம நிச்சயமா என்ன செய்வோம்? சொல்லுங்க, ஜெயிப்போம். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சித்தி பெறுவீர்கள் அர்த்தம், சக்சஸ். வாயத்திலிருந்து சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை இதுல தோல்வி. நீங்க ஜெயிக்கணும்னா அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. தீர்க்கதரிசிகள் என்ன அர்த்தம்? தேவன் சொன்ன வார்த்தைகளை என்ன செய்யுங்க? நம்புங்க. அதே போல நம்பி கிரியை செய்யறாங்க. நம்புறத அந்த ஆக்ஷன்ல காட்டணும். யாக்கோபு நிருபத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம், சொல்லுங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசத்தை எதுல காட்டணும்? ஆக்ஷன்ல காட்டணும், கிரியையில காட்டணும். யோசபாத் சொல்றாரு, நீ கர்த்தரை நம்பு, அவர் தீர்க்கதரிசியை நம்பு, அவர் வார்த்தையை நம்பு. நம்புறதை எதுல காட்டுறாரு? யுத்தத்துக்கு அணிவகுத்து போறாங்க. புரியுதா? நம்பி என்ன செய்யறாரு சொல்லுங்க. அங்க 21, ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய். அப்போ பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் அந்த காலத்துல பீரங்கி இதெல்லாம் கிடையாது. கல் எறிகிற மதில் இடிக்கிற எந்திரங்கள் இருந்தது. அடுத்தது ஈட்டிகள் இருந்தது, கேடகம் இருந்தது, பட்டை இருந்தது. இதெல்லாம் இவங்களுக்கு முன்னால ஒரு கூட்டத்தை நிறுத்துறாரு. போர் செய்கிற போர் சேவகருக்கு முன்பாக யாரை நிற்கிறாரா? ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். யுத்தத்தில் ஃபர்ஸ்ட் யார் தான் போவாங்க? இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய டேலண்ட் நல்ல ராஜாக்கள்னா யார் ரொம்ப வேகமாக சண்டை போடுவான், அவனை முன்னால் நிறுத்துவான். ஏன்னா அவன் போகிற வேகத்தில் அடிச்சுக்கிட்டே போனால் பின்னால் வரவன் ஈஸியாக ஜெயிச்சுக்கிட்டே போயிடுவான். இப்போ யோசபாத் யாரை நிறுத்துறாரு? பாடகரை நிறுத்துறாரு. புரியுதா? என்ன பாடுவான்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புரியுதா? அப்போ கொயரை முதல்ல நிறுத்துறாரு. அப்போ முதல்ல உங்களுக்கு காரியம் வர்றதுக்கு முன்னாடி அவனை பார்க்கலாமா, இவனை பார்க்கலாமா, இதை பார்க்கலாம், அதை பண்ண விட்டு கர்த்தரை துதித்து பாடுங்க. என்ன போட்டிருக்கு? பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அந்த 3 கூட்டம் வந்தது. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம், 2 கூட்டம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை அடிச்சது. அப்புறம் 2 கூட்டம் மீதி. இந்த 2 கூட்டம் மோவாபியர் அம்மோனியர் சேர்ந்து ஏதோமியர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மோவாபியர் அம்மோனியரும் சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அவனும் செத்தான். பின்னால பார்த்தா அந்த இடத்தை பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அதுக்காக எல்லாரும் சாவடிக்கணும் அப்படி சொல்லலை. நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தரை நம்புங்க. அந்த நம்பிக்கையை எதுல காட்டுங்க? சொல்லுங்க, கிரியையில காட்டுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவின் மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. 47, 48 நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வாங்க. புரியுதா? அவங்க சொல்கிறாரு, ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறான், நீங்கள் சாவதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? அவன் மேலே கை வைக்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கலாம், நம்ப மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீங்க அப்படிலாம் சொல்லும்போது அவன் இருதயம் துடிக்குது. அவன் கண்ணெல்லாம், அவன் சிந்தனையெல்லாம் எங்கே இருக்குது? புள்ள இப்போ உயிருக்கு போராடிட்டு இருந்து. இப்போ அநேக நேரத்தில் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு சிக்கலில் இருப்பீங்க. இங்கே என்னதான் வசனம் சொன்னாலும் உங்கள் மைண்ட் இதை கவனிக்கிறதோட எதை தான் வரும்? அதை தான் நினச்சிக்கணும். அதை போல அவர் மைண்ட் அங்கே இருந்ததால அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ வாசிங்க அந்த 49ஆம் வசனம். ராஜாவின் மனுஷன் 4:49. ஆண்டவரே, என் பிள்ளை சாவறதுக்கு முன்னால வந்துருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். புரியுதா? நல்லா கவனிங்க. நம்புகிறவங்களுக்கு என்ன ஒன்று சொல்லுங்க? சக்சஸ், ஜெயம். இப்போ உயிருக்கு போராடுது. இவனுடைய நோக்கம்னா கையை வைக்கணும்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது பிரயாணத்துல பார்த்தா கிட்டத்தட்ட 2 நாள் பிரயாணம் தூரம். அதனால நீ உனக்கு அவ்வளோ போராட்டமா, நீ இப்பே போ, உன் பிள்ளை இப்பே படிச்சுட்டான்னு ஒன்று. அந்த வார்த்தை கவனிங்க, இயேசு சொன்ன வார்த்தை. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து படிங்க அந்த வார்த்தை. இயேசு சொன்ன, படிங்களேன், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இப்ப நீங்க கேட்ட அத்தனை வார்த்தையும் நம்பி போக. நீங்க என்ன காரியத்தை நம்பினீங்களோ, நீங்கள் நம்புகிறது சொல்லுங்க அவரால் வரும். நம்பி போறா. எதிர்க்க செய்தி வருது, உன் பிள்ளை படிச்சிட்டான்பா. எப்ப படிச்சான்? நேத்து. இத்தனை மணி நேரம். எத்தனை மணி நேரம்? இயேசு எப்ப சொன்னாரோ அப்ப படிச்சான். புரியுதா? அப்ப எப்ப அதிசயம்? நீங்க எப்ப இருதயத்தில் நம்புறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில அதிசயம். புரியுதா? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள். 3 சூழ்நிலை யோபு போல, பாடுகள் மத்தியில, வேதனைகள், சோதனைகள், உபத்திரவங்கள் மத்தியில கர்த்தரை நம்புங்க. 2வது, பார்க்கறதால நம்புறது இல்ல, பார்க்காம நம்புங்க. நீங்க எதிர்பார்க்கிறது அவரால வரும். 3வது சொல்லுங்க, ஏதுமில்லாத சான்ஸே இல்லைனாலும் நம்புங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார், உண்டாக்கி தர வல்லவர். அது மாத்திரம் இல்ல, நம்புறவங்களுக்கு 3 காரியம். 1வது சொல்லுங்க, செழிப்பு. 2வது, ஏமாற்றம் அடைவதில்லை, வெட்கப்படுவதில்லை. 3வது, உங்கள் வாழ்க்கையில ஜெயம் உண்டு. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். நீ சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே, நாங்கள் எக்காலத்தில் உம்மை நம்பும் போது நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும். இன்றைக்கு வந்த ஒவ்வொரு மக்கள் ஆண்டவரே என்னென்ன எதிர்பார்ப்போடு, கடந்த வாரத்துல எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, ஏமாற்றங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை தேடி வந்ததன் நிமித்தம் இன்றைக்கு அவர்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு புறப்பட்டு போகும்போது அவங்க குடும்பத்துல அவங்க நம்புகிற காரியத்தை நீர் செய்து முடிப்பீர். நான் நம்புகிறது அவராலே வரும் சொன்ன வார்த்தைப்படி இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக, எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுப்பீராக. நாமம் எல்லா குடும்பத்திலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.